எவ்வளவு கஷ்டப்பட்டு பிட் பாக்கெட் அடிச்சான். கீஞ்சி போன நோட்டு வச்சுக்கிறாண்டிய. கீஞ்சி போன நோட்டா கூட என்னடி பண்றதுக்குப்பா? கையில கூட காசு இல்ல. கவலைப்படாத, நான் சொல்றமே செய்ய, தானா பணம் வரும். எப்படியா? காசு குடியா. சூப்பர். சரி போயா கிளம்பி. கஜா கஜா, நான் பக்கத்துக்கா என்ன கூப்பிட்டா? ஏமா இந்த காலத்துல போய் இப்படியா புத்தி இல்லாம இருப்ப? என்னக்கா நீ கூப்பிட்ட நான் தான் இப்படிலாம் பேசுற? இதோ நானே இருக்க வச்சு தப்பிச்சுது, வேற யாரு கண்ணெல்லாம் மாட்டிதுன்னா அவள் தான். ஏக்கோ நீ சொல்றது ஒண்ணு கூட புரியல, என்னதான் விஷயம் சொல்ல. இங்க பாரு புரியும். 500 ரூபாய்? 500 ரூபாய் தான். இது சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறான். ஆமா ஆமா ரொம்ப கஷ்டம் தான்க்கா. அத போய் கீழே போட்டு வச்சுக்கிற. ஆமாக்கா தெரியாம விழுந்துச்சுக்கா. கஜா, மத்த காசுக்கும் பொருளுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேமா. ஆமாக்கா உனக்கு எவ்வளவு பெரிய மனசுக்கா. நான் காணும் காலையில இருந்து தேடி இருந்தேன்க்கா. 500 ரூபாய் எப்படி அலையிட்டு போகுது. ரொம்ப நன்றிக்கா. கஜா நில்லு. கஜா எங்க போற? கோ வீட்டுல நிறைய வேலை இருக்குதுக்கா, போய் செய்யணும். கஜா தீபாவளி எல்லாம் வந்து கையில காசு இல்ல, எதனா காசு கொடுப்போன்னு வந்தேன். கோ என்னக்கா இப்படி கேக்குற? என்கிட்ட இருக்குது காசு. அதான் கையில தான் வச்சுக்கிற, அதான் கூட. கோ இந்த காசு காண எவ்வளவு தெரியுமா காலையில இருந்து தேடி இருந்தேன், என்ன வந்து கேக்குற. என்ன கஜா இப்படி பேசுற? உனக்கு தெரியாம அந்த காசு எதுவுமே தான் என்ன ஆயிருக்கான். அழுவால வாடா, எங்கன்னா இருக்கும். இந்த பக்கம் தானே வந்தேன். என்ன பேச? யார அழுதுனேங்கிறான்? இல்லம்மா, இந்த பையன் 500 ரூபாய் நோட்டு விட்டுக்கிறாமா. 500 ரூபாய் நோட்டா? அது உண்டாப்பா? என்ன கஜா? உனக்கு தான் கஷ்டமா இருக்குதுல்ல, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. எனக்கு 500 ரூபாய்லாம் வேணாம் கஜா, எனக்கு 2000 ரூபாய் தான் ஓணும், இல்லைன்னா வேணாம். ஏய் என்னடி பேசுகிறா? அந்த 500 ரூபாய் எங்கன்னா பாத்தியா? அந்த 500 ரூபாவா? கோ பங்கச்சக்கா தேவலகெல்லாம் பேசுறேன், ஏன்னா புழுந்துருக்க போய் பாக்கட்டும். நீ 2000 ரூபாய் கேட்டல, நான் போய் எடுத்துன்னு வரேன் இரு. ஏய் நான் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். நம்ம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஏய் ஐவாதரா, இவர் தான் சொன்னாரு நான் சொல்ற வரையும் அழுதுனே இருக்கணும்னு. இதெல்லாம் ஐவாதா, இந்த மூஞ்சி பாக்குற அளவுக்கு இல்ல. குடும்பா கஜா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. இந்தா கஜா, அந்த 500 ரூபாய் உண்டு இல்லையா? எந்த 500 ரூபாய்க்கா? அது அந்த 500 ரூபாய் வர கஜா. ஏய் போய் பக்கத்துல போய் தேடு, கிடைக்கும் போ. நான் சிவனே உள்ள இருந்தேன், இந்த பங்கச்சக்கா இப்படி பண்ணி விட்டுச்சு. யோ பத்தியா, கிஞ்சி பண்ண நோட்டு வச்சு 1500 ரூபாய் சம்பாதிச்சிட்டு பாரு மேல. ஏய் சவுண்டா பேசாதீங்க, சோப் டப்பா மூஞ்சி வெளிய வந்துட்டு போகுது, வாடி போலாம். நாளை எங்க போனான்னு தெரியலையா? ஊரை சுத்தத்துக்கு போட்டானா, ஊரை சுத்திட்டு வரட்டும், கையை காலை வச்சு உக்கார வைக்கிறேன். தீபாவளி தீபாவளி தான் எனக்கு தலை தீபாவளி தான். அட குதிரை முகா, தீபாவளியே முடிஞ்சு போச்சு, பட்டாசு பாக்ஸ் எங்கடா எடுத்து போற? போன வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுக்கு இன்னைக்கு தலை தீபாவளி, அதனால போறேன். லவ் பண்ண பொண்ணுக்கு தலை தீபாவளியா? அப்ப உனக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்கு கல்யாணம் பிடிக்கல, நீ யாரன்னா பார்த்து கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டேன். அட தூத் கரம் புச்சு நாயே, உன்னாத்த மட்டும் தலை தீபாவளி கொண்டாடத்துக்கு போறேடா, உனக்கு வெக்கமா இல்லையாடா? அவங்க தலை தீபாவளியா நேரத்தே கொண்டாட்டாங்க, அது முடிஞ்சவொடனே இப்பதான் போறேன். அட ஏடுபட்டு பையன, காதலிச்ச பொண்ணுக்கு தலை தீபாவளி, அதுக்கு இவன் போறான் பட்டாசு. டபாசு குடுங்க, ஊருக்கு போறேன் குடுங்க. அது எதுக்கு டபாசு புட்டின்னு குடுங்க. கம்முன்னு போயிட்டு சம கோவத்துல இருக்கிறேன். நான் இந்த அக்கா இப்படி பண்ணிச்சா, நான் தலை தீபாவளி எப்படி கொண்டாட போனது தெரியல. போடா போ. 4 பட்டாசு பாக்ஸ் ஃப்ரீ, இத வச்சு யாரை ஏமாத்தலான்னு தெரியல. கஜா கஜா. நான் பங்கச்சக்கா எது கூப்பிட்ட? ஆமா என்ன இவ்வளவு கையில பட்டாசு பாக்ஸ்? இல்ல கஜா, புதுசா பண்டு பிடிக்கிறேன், அதனால வாங்கினேன். தீபாவளி தான் முடிஞ்சு போச்சேக்கா, இப்ப பண்டு பிடிச்சி என்ன பண்ண போற? இது அடுத்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே குத்துடுவேன். முன்னாடியே குடுத்துருவியா? பரவாயில்லையே. ஆமா கஜா, நாங்க எப்பயுமே ஒரு பொருள் முன்னாடியே குத்துதான் பண்டு பிடிப்போம். நீ இதுக்கு முன்னாடி பண்டு பிடிச்சி நான் பார்க்கவே இல்லையே பங்கச்சக்கா. ஏமா, என்கிட்ட பண்டு பிடிக்கிறதுலாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான். ஓ அப்படியா? அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கிற நீ தான் ஒரு பண்டு போடுன்னு தான் கேக்குறேன். போடலாம், ஆனா எவ்வளவு காசு கட்டணும்? மாசம் 1000 ரூபாய், 12 மாசத்துக்கு 12000 ரூபாய். மாசம் 1000 ரூபாவா? சரி கூட, நான் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறேன். நான் எப்படி பொருள் கொடுக்கணும்
அதே மாதிரி நீ மொத்த காசு குடுத்தாதான் நான் கொடுப்பேன். இது என்னக்கா போங்கா இருக்குது, மொத்த காசை உடனே கொடுக்க சொல்ற? ஏமா நீ மட்டுமா காசு குடுக்குற, நானும் தானே பொருள் குடுக்குறேன். எனக்கு பொருள் இப்ப வேணாம், நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ கட்டி முடிச்ச பிறகு பொருள் வாங்கிக்க, இப்ப காசு குடுத்துரு. காசெல்லாம் இப்ப எல்லாம் கொடுக்க முடியாது, மாசம் மாசம் தான் கொடுக்க முடியும். நீ எடுப்படி போய் யாரையும் கூட்டின்னு வரானே. ஐயோ கஜாத்து பிடிமா, இந்த வர. எங்க போற? வரதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த குழந்தை பையனை ஏமாத்தி பட்டாசு பாக்ஸ்ல புடிங்கி வச்சுருக்கிறியா? யோ நான் புடுங்க, நீ பாத்தியா? அவன் எத்தனை இந்த பாக்ஸ்ல நீ தானே கையில வச்சுருக்கிறா? அவன் எடுத்த அந்த பாக்ஸா? ஐயோ வில்லகத்துல கூட்டிட்டு போயிச்சா? அவன் யார்கிட்ட கொடுத்தா முதல்ல கேளு. அவன் குழந்தை பையன், அவனை போய் கேளு கேளுன்ற. நீ தானே பட்டாசு பாக்ஸ் கையில வச்சுருக்கிறா? இப்ப பட்டாசு பாக்ஸ் என் கையில இருக்குது, அதான் உனக்கு பிரச்சனை. உன் கையில இருக்குது இல்ல, அதான் பிரச்சனை. டேய் தம்பி, என்னக்கா? இந்தாப்பா பட்டாசு பாக்ஸ். எனக்காக்கா? உனக்குதான்ப்பா, நீ போய் தலை தீபாவளி கொண்டாடு. தலை தீபாவளியா? கல்யாணம் ஆகலையா கூட பரவாயில்லக்கா. டேய் உனக்கு கல்யாணம் ஆனா கூட பரவாயில்ல, நீ லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் லவ் பண்ற பொண்ணுக்கு போன வாரமே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்தாடா போய் தலை தீபாவளி கொண்டாடு போ. ஐ ஜாலி. இப்ப பட்டாசு பாக்ஸ் யார்கிட்ட இருக்குது? இவன் கிட்ட. அப்ப நீ சண்டை யார்கிட்ட போடணும்? இவன் கிட்ட. அப்பயே வேடி பார்த்துக்கிற அடி அவனா. போடா 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 போ போ. பட்டாசு பாக்ஸ் வந்துச்சா? போ தலை தீபாவளி கொண்டாடு போயிட்டு. பிரச்சனை தப்பிச்சோம்.